கணவர் எத்தனை மணிக்கு வேலையை முடிக்கிறார் ஆஃபீஸில் அல்லது பிஸ்னஸ்னா பிஸ்னஸில் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வராரு? சாம்பார் அப்ப எனக்கு இல்ல ஆக்சுவலா என் கணவர் வந்து பிசினஸ் பண்றாரு. சரி. சோ அவருக்கு வந்து ஒரு டைமிங்கே கிடையாது. மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட் 10 மணிக்கு முடியும் அப்படின்வாங்க. ஆனா அவர் வர்றதுக்கு ரொம்ப லேட்டா தான் வருவாங்க. எப்போ லேட்டா வருவார்? அதான் சுத்தி சொல்றீங்க. எப்போ லேட்டா வருவாங்க. ஐயோ பைபிள்ல ஏதோ பிளான் பண்ணுதே. மோஸ்ட்லி 7 o'clock வந்துருவாரு. வந்து டீ குடிச்சிட்டு மறுபடியும் ஆபீஸ் போயிடுவாரு. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அவர் ஃபேஸ்புக் பார்க்கணும்னு சொல்லுவாரு, அதை நான் பார்க்க வேண்டாம்னு சொல்லுவேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணும்னு சொல்லுவாரு, அதையும் வேண்டாம்னு சொல்லுவேன். சரியில்லப்பா உன் போன் எல்லாம் இங்க வாமா அம்மா இங்க வாமா. என்ன உன்னை ஊருக்கு அனுப்புறதுல குறியா இருக்கேன். ஆடி மாசம் போலாம் கேட்டேன் ஒரு தப்பா அம்மா சேர்க்க சரியில்லை, பழக்க வழக்கங்கள் சரியில்லை, போற வர இடங்கள் சரியில்லை. அப்புறம் டிவி பார்க்கணும் பாரு, விட மாட்டேன். இல்ல போனை செக் பண்ணி பார்த்தா ஒரே பொம்பளை படமா வருது. பொம்பளை படம்லாம் கிடையாது. அட பாவி நீ ஏமாத்தீங்க. பொம்பளை படம்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல வந்து பார்த்துட்டு தேவலாம். குழந்தை இருக்கிறதுனால வந்து டிவியே பார்க்க விட மாட்டாங்க. ஓ, குழந்தை இருக்கனால டிவியை பார்க்க விட மாட்டாங்க. அடங்கொப்பன் தாமரபரணியில தலைமுழுக, அடங்கொப்பன் தாமரபரணியில தலைமுழுக. மிட் நைட்ல தான் நினைச்ச சேனல் பார்க்க சான்ஸ். மிட் நைட்ல தான் பார்க்க கூடாது, குழந்தைங்க கெட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நைட் ஒரு 11 மணிக்கு மேல குழந்தைங்க தூங்கினதுக்கு அப்புறம் தனக்கு வேணுங்கிறத மட்டும் போட்டு பார்த்துட்டு பாக்குறாங்க. என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? எஸ், ஒரு கான்வர்சேஷன் பேசணும். அவர்கிட்ட கொடுங்க. அவரோடு பேசுங்கள். சத்தியமா சரி வரல, மனசு கஷ்டப்படக்கூடாது தான் சிரிச்சேன். சொல்றா செல்லம். ஹாய் பேபி, ஹவ் வாஸ் யுவர் டே? இப்படி எல்லாம் நம்ம மத்தியானம் பேசுறோம் போன்ல. சாவு சாவும்ல செத்த பேரு. மீட்டிங் இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவேன். செம்ம பிரஷர், ரொம்ப பிரஷர். ஒண்ணுமே இன்னைக்கு பேட் டே. புஜியும் கூட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொன்னாங்க. யார் கேட்டா? யார் கேட்டா? நீ யாருன்னே எனக்கு தெரியாது. அப்புறம் உன்னை பத்தி எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கவே இல்லை. உனக்கு தெரியாது. யார நம்பர்னே தெரியல தாசனா. சனி எப்படி பண்ணிட்டான். ஆம்பளைங்க பச்சை மண்ணியா நீங்களா? நான் சத்தியமா சொல்றேன். Can you catch my point? It's nice, no? ஏன் சார் அழுகுறீங்க? உங்களுக்கு எப்ப நேரம் இருக்கோ அப்ப உங்ககிட்ட பேசிட்டு போறதுக்கு அப்புறம் என்ன அவருக்கு சுதந்திரம் இருக்கு எனக்கு தெரியலையா? அத பண்ணு இத பண்ணு எதை வேணா பண்ணு, ஆனா ரோட்ல நடந்தா 4 பேர் நமக்கு திரும்பி பார்க்கும்டா. இல்லைங்க சார், அவங்க சுதந்திரம் எடுத்துக்கிட்டு அவங்களோட சுதந்திரத்துல நாங்க தலையிடுறது கிடையாதுங்க சார். நீங்க முதல்ல கொடுக்கவே இல்லம்மா. ஒன்னு புரிஞ்சுங்க. நீங்களாம் நடிச்சு என்ன ஏமாத்த முடியாதுமா. என்கிட்ட மாட்டிக்கிடுவோமா ஈஸியா. தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக், அப்புறம் மூச்சு வாங்குது பாட்டி குடிப்போமா? என்ன கலாச்சிட்டாராமா சார். படத்துக்கு போயிட்டு வரேன் சார், பக்கத்து வீட்டில் இருக்கவங்க படம் எப்படி சார் இருக்கு கேட்குறாங்க. எனக்கு ஷாக்காக இருக்கு. எப்படின்னா ஒரு நாள் அந்த ஒரு படத்துக்கு 2.5 மணி நேரம் ஒரு போறதுனால உங்க ஒட்டுமொத்த வாழ்க்கையே சரிஞ்சு போன மாதிரி பேசுறீங்களே. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த குழந்தைய அவங்க 1 மணி நேரம் கையில வச்சுதான் 100 நொட்டை சொல்லுவீங்க. வந்து ஒழுங்கா பார்த்தா நாங்க 1 மணி நேரம் நீ சரித்தே. டேய் ஆண்டியப்பா, இவங்களுக்கு மத்தியில ஏன்டா என்னைய பெத்து விட்டு போயிட்ட? முடியலடா. உங்க குழந்தை பக்கத்து வீட்டுல 2 குழந்தைங்க இருக்குன்னு வச்சுங்களேன். 4 மணி நேரம் ஜாலியா விளையாடுறதுங்களோட ஓகே, உங்களுக்கு ஹாப்பியா இருக்குமா இருக்காதா? ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா விளையாடிட்டு இருக்காரு. ஜாலியா ரிட்டர்ன் வரும்போது தண்ணி அடிச்சிட்டு தம் அடிச்சு சும்மா உடனே இப்படிலாம் எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? எப்போ வரீங்க? அந்த ஒரு நாள் அவரை வெளியில விடாம பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணுவீங்க. ஏங்கப்பா ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணுதான் சார். அதாவது அந்த ஏஆர் ரஹ்மானும் அந்த இளையராஜா கூட இந்த மாதிரி ஒரு மெட்டு அமைச்சிருக்க மாட்டாங்க. அது என்ன ஒரு சவுண்டா தெரியல. சூதுவாது எதுவுமே தெரியாது. அந்த பால் வடிகிற மூஞ்சிய கொஞ்சம் பாருங்க. டிகாஷன் இருந்தா காஃபி போட்டே சாப்பிடலாம் சார். எப்ப பார்த்தாலும் வந்தான் அந்த மாதிரி இப்போ அப்படின்ற அளவுக்கு மாத்தி இருக்கேன் நான். என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன்.
என் மனைவி ஒரு கங்காரு குட்டி மாதிரி என் கூட ஒட்டிக்கிட்டே வரக்கூடாது அப்படின்னு யாராவது நினைக்கிறீங்க? டேய் என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? சரியில்லை, அரசியல் அமைப்பு சரியில்லை, எல்லாம் சமயம் சரியில்லை. எவனும் சரியில்லை, அறக்கட்டளை எதுவுமே சரியில்லை அப்படின்னு கண்ணாபண்ணான்னு திட்டிட்டு செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. அதுல ஒரு 4-5 பேர் கமெண்ட் போடுவான், நல்லா வந்து மாட்டுவான் வசமா. ஆடான்னு சொல்லிட்டு அவனை வச்சு வளர்த்து வச்சு குத்தி